to Raw Mathematics channels. நம்ம இப்போ பார்க்க போற டாபிக் வந்துப்பா sets, relations and functions. இத பத்தி தான் பார்க்க போறோம். அதுல வந்து function topic very important 5 mark. 11th standardல first chapterல இது very important 5 mark. ஓகேங்களா? நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்பப்போ நான் 5 மார்க்ஸ் தான் நான் 11th ஸ்டாண்டர்டாக ஒர்க் பண்ணி கொடுக்குறேன். டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம 5 மார்க்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்மளுடைய சேனல் ரோ மேத்தமெட்டிக்ஸ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ரைட். எக்ஸாம்பிள் 1.30 if f from R goes to R is defined by f of x is equal to 2x minus 3. Prove that the f is bijunction and its inverse. அப்ப என்ன பண்ணனும்னா bijunction and inverse அப்படி क्वेश्चन வந்துருச்சுனா using composite function. How to apply G composite f. G composite f is equal to is. That means identity function அப்படினு சொல்றாங்க. f composite g iy. இது மாதிரி நீங்க டிக்ளேர் பண்ணீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் f வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்த f ஓட இன்வர்ஸ் வந்து g ன்னு சொல்லலாம். இந்த g வந்து f க்கு இன்வர்ஸா இருக்கும்னு சொல்லலாம். at the same time இது மாதிரி ரைட் பண்ண முடிஞ்சதுனா is a bijunction. அப்பனா என்ன அர்த்தம்? bijunction-னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னா 1 to 1 and on 2. அததான் நம்ம bijunction சொல்றோம். அப்ப இதுதான் நம்ம வர்க் பண்ண போறோம். very easy sum பாருங்க. solution f of x is equal to 2x minus 3. இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம நேம் வந்து y ன்னு எடுத்துக்கோ. let y is equal to f of x 2x minus 3. minus 3 தான் எடுத்துக்கோ is equal to 2x. இந்த 2 என்ன எடுத்துக்கோ தான் டிவைட் ஆகும். ஓகேங்களா? அப்ப x is equal to y plus 3 by 2. இந்த x என்ன சொல்லுவாங்க? அப்ப f of x னா y ன்னு சொல்றீங்களா? அப்ப x என்ன சொல்லலாம்? இன்னொரு ஃபங்க்ஷன் g ன்னு எடுத்துக்கோ. அப்ப let g of y is equal to y plus 3 by 2. இப்போ g இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதையும் இந்த ஃபங்க்ஷனையும் காம்போசிட் எடுத்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு காட்டணும். அப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் g composite f of x அப்படின்னு எடுத்துக்கோ. இத 10th லே படிச்சிருப்போம். காம்போசிட் எப்படி எழுதுனா g of f of x அப்படின்னு. அப்ப அந்த g of y இருக்குல்ல, அப்ப y இருக்கிறதுல f of x வந்துச்சு. அப்ப f of x என்ன எழுதலாம்? வேரியோ g of 2x minus 3. For now this y goes to 2x minus 3. அப்ப நீ என்ன பண்ணா இந்த y இருக்குல்ல அதுல இத ரைட் பண்ணி இந்த y ஐ ரீப்ளேஸ் பண்ணி இத எழுதி. அப்ப என்ன பண்ணுங்க 2x minus 3 plus 3 by 2. g ஃபங்க்ஷன். அப்ப g ஃபங்க்ஷனா இதான். அப்ப y இங்க என்ன இருக்கு? y-ன்றது. பட் இங்க என்ன இருக்கு? 2x minus 3. அப்ப அந்த y ஐ ரீப்ளேஸ் பண்ணிட்டு இத எழுதி. அப்ப அந்த y plus 3 தான் இதான் y. y plus 3. ஓகே? அப்ப அந்த 3 என்ன பண்ணுவாங்க? கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் ஆயிடுங்களா? x. அப்ப g composite f of x. அப்ப நம்ம என்ன வந்து இங்க இருக்கிற வேரியபிளே வருதுல. அப்ப என்ன பண்றோம்? நம்மளே படிச்சிருக்கோம். f of x is equal to x.
that is called identity function. அப்படி படிச்சிருப்போம்ல, என்ன கொடுக்குறோமோ அதே கொடுத்தனா x க்கு என்ன வேல்யூ கொடுக்குறோமோ ஃபங்க்ஷன் அதே கொடுத்தா that is called identity function. So that is called the identity function. G composite f is equal to ix. அப்படினே next f composite g of y. அப்ப எப்படி எழுதிக்கலாம்? f of g of y. f of g of y என்ன சொல்லுவாங்க? y plus 3/2. அப்ப என்ன மீனிங்னா இங்க ஃபங்க்ஷன் f வா தேர்க்கு பாரு f இந்த x இருக்குல பா அந்த x க்கு என்ன இருக்குங்க? அவ்வளவுதான். அந்த x தூக்கி போட்டா என்ன போடுறா? y plus 3/2 ன்னு சொல்றோம். அப்ப now replace x by y plus 3/2. அப்ப அந்த x ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன போடுங்க? இந்த இடத்துல இத ரைட் பண்ணி. அப்ப என்ன பண்ணுங்க? இந்த இடத்துல யூஸ் பண்ணியோ is equal to 2 into இத ரைட் பண்ணிடுவோம். y plus 3/2 minus 3. இந்த 2 cancel பண்ணியா y plus 3 minus 3 இத cancel பண்ணியா is equal to y. f composite g y is equal to y. So that implies f composite g is equal to iy. Identity function சொல்றோம். இதனா அதே வரனால identity function. From equation 1 and 2 g composite f is equal to ix and f composite g is equal to iy. இது மாதிரி எழுத முடிஞ்சுச்சுன்னா f and g are bijunction and inverse to each other. ஒண்ணுக்குள்ள இன்வர்ஸ் ஆகும் அப்படினு சொல்லி. அப்ப therefore g of y is equal to நான் கண்டுபிடிச்சீங்க g of y y plus 3/2. Now replace y. இந்த g எல்லாம் இன்வர்ஸ் னு சொல்லலாமா? Inverse to each other. அப்ப இந்த g க்கு பதிலா f inverse போட்டுவா y ஐ ரீப்ளேஸ் பண்ணி y ஐ ரீப்ளேஸ் பண்ணி x நம்மளே வெரி ஈஸி பா. நாள முடிஞ்ச அளவுக்கு பா நான் 11th உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் क्वेश्चंस வர்க் பண்றேன். ஓகேங்களா? ரைட். சரி. இதுவரைக்கும் நம்மளோட சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் சொல்றதே நானும் சொல்றேன். இருந்தாலும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்க. சொன்னா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் சொல்றேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அதோட முக்கியமான விஷயம் இன்னும் நம்ம கூடிய சீக்கிரத்துல லைவ் கிளாஸ் பண்ணலாம்னு இருக்கேன். உங்களுடைய எதிர்பார்ப்பு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் லைவ் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாவது கமெண்ட்ஸ்ல இருந்தாலும் சொல்லுங்க. நம்ம லைவ் கிளாஸ் கூடிய விரைவில் இன்னும் ஒரு 1 or 2 வீக்ல நம்ம லைவ் கிளாஸ் பண்ணுவோம். கொஞ்சம் எல்லா மாணவர்களும் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே.